வணக்கம் பிள்ளைகளே. முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்கள் பற்றி இப்பகுதியில் படிக்கப் போகிறோம். இப்போது நீங்கள் பல்கோணி ஒன்றை காணுகிறீர்கள். அப்பல்கோணியில் நீட்டப்பட்ட பக்கம் ABயில் புள்ளி Fஐ குறிப்போம். அப்போது பல்கோணிக்கு புறத்தே உருவாகும் கோணம் அப்பல்கோணியின் புறக்கோணம் எனப்படும். பல்கோணியில் நீட்டப்பட்டுள்ள பக்கம் BCயில் புள்ளி Gயை குறிப்போம். அப்போது பல்கோணிக்கு புறத்தே உருவாகும் கோணம் DCG ஆனது இப்பல்கோணியின் ஒரு புறக்கோணமாகும். இதே விதமாக பல்கோணி ஒன்றின் எந்த ஒரு பக்கத்தையும் நீட்டி அப்பல்கோணியின் புறக்கோணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இனி முக்கோணி ஒன்றின் புறக்கோணத்தை கவனிப்போம் பிள்ளைகளே. உருவிலுள்ள முக்கோணி ABCயின் நீட்டப்பட்ட BCயில் புள்ளி Dயை குறிப்போம். இப்போது உருவாகும் கோணம் ACD ஆனது இம்முக்கோணியின் புறக்கோணம் ஆகும். புறக்கோணம் ACDக்கு அடுத்துள்ள கோணம் ACB ஆகும். முக்கோணியின் உள்ளிருக்கும் அடுத்த இரண்டு கோணங்களும் புறக்கோணம் ACD தொடர்பான அகத்தெதிர் கோணங்கள் ஆகும். இனி இன்னொரு விடயத்தை நோக்குவோம். உருவிலுள்ள முக்கோணி KLMஇன் அகக்கோணங்கள் ABC என குறிக்கப்பட்டிருப்பதை உங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. புறக்கோணம் KMPயுடன் தொடர்பான அகத்தெதிர் கோணங்கள் AB ஆகும். புறக்கோணம் MKZுடன் தொடர்பான அகத்தெதிர் கோணங்கள் BC ஆகும். புறக்கோணம் XLKயுடன் தொடர்பான அகத்தெதிர் கோணங்கள் AC ஆகும். இனி நாங்கள் முக்கோணி ஒன்றின் புறக்கோணத்துக்கும் அதனுடன் தொடர்பான அகத்தெதிர் கோணங்கள் இரண்டுக்கும் இடையிலுள்ள ஒரு தொடர்பை பெறுவோம். இவ்வுருவிலுள்ள கோணம் PRS இம்முக்கோணியின் புறக்கோணம் ஆகும். புறக்கோணம் PRSஉடன் தொடர்பான அகத்தெதிர் கோணங்கள் AB ஆகின்றன. இவ்வகத்தெதிர் கோணங்கள் இரண்டையும் இப்போது வேறாக்கிக் கொள்வோம். இனி அகத்தெதிர் கோணங்கள் இரண்டையும் புறக்கோணத்துடன் பொருந்துமாறு வைப்போம். முக்கோணி PQRஇன் புறக்கோணமான PRS ஆனது QPR மற்றும் PQR எனும் அகத்தெதிர் கோணங்கள் இரண்டினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்பது புலனாகிறது. முக்கோணி ஒன்றில் பக்கம் ஒன்றை நீட்டுவதால் உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்பதை ஒரு தேற்றமாக குறிப்பிடலாம். இனி நாங்கள் இந்த சமன்பாட்டை தீர்த்து xஇன் பெருமானத்தை காண்போம். அது 110 பாகைக்கு சமனாகும் என்பதை காணுகிறீர்கள். இனி இன்னொரு உதாரணத்தை நோக்குவோம். இவ்வுருவிலுள்ள தரவுகளுக்கு ஏற்ப x மற்றும் yஇன் பெருமானத்தை காண்போம். AB CDக்கு சமாந்தரம் என்பதை உங்களால் அவதானிக்க முடிகிறது. கோணம் ABC கோணம் BCD என்பன ஒன்றுவிட்ட கோணங்கள் ஆகும். இரு சமாந்தர கோடுகள் நேர்கோடு ஒன்றினால் இடைவட்டும் போது உண்டாகும் ஒன்றுவிட்ட கோணச்சோடிகள் சமனாகும் என்ற விடயத்தை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். எனவே xஇன் பெருமானம் 40 பாகை ஆகிறது. கோணம் AEC தரப்பட்டுள்ள முக்கோணி ABEயின் புறக்கோணம் ஆகும். முக்கோணி ஒன்றின் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்கள் இரண்டினதும்
கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்பதை கொண்டு எக்ஸ் ஒய்யின் கூட்டுத்தொகை 90 பாகை என்னும் முடிவுக்கு வரலாம் அல்லவா? எனவே இச்சமன்பாட்டை தீர்த்து ஒய்யின் பெருமானமான 50 பாகையை பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகளே, முக்கோணி ஒன்றின் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்கள் இரண்டின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்பதை இப்போது தெளிவாக அறிந்து கொண்டீர்கள். இன்னொரு பாடத்தில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.